தீர்க்க முடியாத பிரச்சனைகள் நாலா பக்கமும் நான் மாட்டிக்கினேன், எனக்கு வெளியே வரத்துக்கு வழியே தெரியலம்மா அப்படின்னா நீ வழிபாடு பண்ண வேண்டியது தசமகா வித்யாக்கள் தான். அதுலேயும் தாரானோட வழிபாடு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் கலியுகம் இது. பிள்ளைங்களால் அவமானப்படுறவங்க அசிங்கப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. எத்தனையோ பேர் ஜாதகம் பார்க்க வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதே இதுதான், நாங்கள் ரொம்ப கௌரவமான குடும்பம். அவங்க போய் சொல்ல, அவங்களோட ஜாதகத்தை பார்த்தாலே தெரியுது ரொம்ப கௌரவமான குடும்பம். ஆனால் பிள்ளைங்களால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்க. அந்த மாதிரி பர்சனாலிட்டிஸா தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு வழிபாடு அப்படின்னு ஒன்று இருக்குது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நீ எனக்கு வந்து 2 கோடி கொடு, 2 லட்சம் கொடு, இதெல்லாம் பரிகாரம் அப்படின்ற பேரில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது இப்போ ஜோதிடத்தில். அந்த மாதிரியெல்லாம் பண்ணி ஏமாறாதீங்க. எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னா கர்ம வினை, நம்ம செஞ்ச கர்ம வினை, நம்ம சொல்லாலும் செயலாலும் சிந்தனையினாலும் நம்ம செஞ்சது, நம்மளோட சொல்லாலும் செயலாலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட வழிபாட்டுனாலையும் வெளியே வந்துட முடியும். கவலையப்படாதீங்க. அந்த மாதிரி வழிபாட்டுனால வெளியே வர்றதுக்கு அப்படின்னு இந்த மாதிரி தெய்வங்களுடைய வழிபாடு இருக்கு. அதுவும் பெண்களுக்கு பிரச்சனை அப்படின்னா பெண் தெய்வங்கள் காலை பிடிங்க, உடனே நல்லது நடக்கும்.